த்ரிஷா அவங்க போட்ட ஒரே ஒரு போட்டோ ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. பல தரப்பிலும் பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. நடிகர் விஜயாக இருந்த பொழுது இருந்த இந்த விஷயங்கள் பரபரப்புலாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான பிறகுதான் இதை இப்படி பேசுறாங்க. ஏறக்குறைய விஜயோடைய இமேஜை காலி பண்றதற்காக இதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துள்ளார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுவாக விஜய் ரசிகர்கள்லாம் உண்டாயிருக்கு. எங்கேயோ போற இடத்துல டக்குன்னு ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோ வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ அதை டீகோட் பண்ற அளவுக்கு காரணம் என்ன? லிப்டுக்குள்ள ஏன் இருக்கிறீங்க? நீங்க வந்து ஜூன் 22 23 வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதுல வேற ஒரு வேர்டிங்லாம் போட்டு ஒரு பாட்டுல இருந்து ஒரு சாங்ல வச்சு நான் உயிர் உள்ள வரை உங்களை நான் வந்து விரும்புவேன், அன்பு மாறவே மாறாதுங்க. 2026 நெருக்குதல கடைசி தேர்தலுக்கு ஒரு 3 மாசம் வரைக்கும் அவர் வந்து எக்ஸ்பாலிதல் தான் அரசியல் பண்ணிட்டு இருக்க போறாரு. வெறும் அறிக்கை அரசியல் தான் பண்ணிட்டு இருக்க போறாரு. இல்லைன்னா புஷி ஆனந்த வச்சு தான் அவர் அரசியல் பண்ணிட்டு இருக்க போறாருன்னு நினைச்சிருந்தவர்களுக்கு திடீர்னு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அந்த ஸ்பாட்டுக்கு போனதுதான் பல பேருக்கு வந்து அது எரிச்சலாம் ஆயிடுச்சு. இந்த பிரச்சனை விஜயகாந்த் வரும்பொழுதும் ஏற்பட்டது. எப்படி போயிருக்கலாம், ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்கலாம், ஒரு ஷாப்பிங் போயிருக்கலாம், இதுவாக இருக்கலாம். அதை இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ எடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா டிவிகே. இந்த டிவிகேன்னு சொல்லும்போது கூட இதை கூட விட்டு வைக்கலைங்க. வந்து த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷன் போட்டு வச்சுக்கிறாங்க. வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து உங்களோட ட்விட்டர் வலைதளத்தில் டிவிகே அந்த இதில் வந்து நன்றி சொல்லியிருந்தார். அதில் சொல்லியிருக்கும் போது குறிப்பிட்டவா டிஎம்கே தவிர பாக்கி எல்லா கட்சி பெயரையும் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது. இவர் ஆளுங்கட்சி எதிர்க்க மாட்டார், ஆளுங்கட்சி எதிராக பேச மாட்டார். அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு ஒரு கோட் படத்துக்கு பிரச்சனையாக கூட மாறணும் கூட நம்ம கூட பேசியிருந்தோம். வந்து மேபி அரசியல் களத்துக்குள்ளே தான் வரலன்னு. அந்த கள்ளச்சாராய விஷச்சாராய விவகாரத்துக்குள்ள முதல் நாளாக போய் நீங்கள் உள்ளே இருக்கும்பொழுது அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமா தானே மாறுது. அப்படின்னு அவங்க எப்படி வாழ்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு? சார் வணக்கம் சார். வணக்கம் கிஷோர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். விஜய் அவர்களுடைய 50வது பிறந்த நாள் நல்லா எல்லா பக்கமும் சிறப்பாக ரசிகர்கள்கிட்ட இருந்தும் சரி, திரைப்பிரபலங்கள்கிட்ட இருந்தும் சரி, அரசியல்கிட்ட இருந்தும் சரி, எல்லாத்துக்கிட்ட இருந்தும் வாழ்த்து வந்துச்சு. ஸோ நிறைய திரைப்பிரபலங்களுடைய வாழ்த்து எல்லா வருஷமே ஒரு நம்ம பார்ப்போம், அது நம்ம வந்து ரீஷார்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் இந்த வருஷம் வந்ததில் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி த்ரிஷா அவங்க போட்ட ஒரே ஒரு ஃபோட்டோ, அந்த வடிவேல் காமெடி சொல்ல மாதிரி ஒரே ஒரு பாம் ஒட்டுமொத்த ஊரும் க்ளோஸ் மாதிரி ஒரே ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் வந்து அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. பல தரப்பிலும் பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. அது எப்போ எடுத்த ஃபோட்டோ என்ன ஏது அப்படிங்கிறது வந்து பல தரப்பிலும் பல விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு சார். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி என்ன சார் ஆக்சுவலாக உண்மையிலேயே நடக்குது? ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 2 படம் ஒரு ஹீரோவும் சேர்ந்து ஹீரோயினும் சேர்ந்து பண்ணாலே வந்து கிசு தன்னால் வந்துடும். வந்து தொடர்ச்சியாக எத்தனை படம், கில்லி, குருவி, ஆதி, லியோ அப்படின்னு பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து த்ரிஷா வந்து பொன்னியின் செல்வனுக்கு பிறகு பெரிய லைம்லைட்டில் வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்து வந்தாச்சு. இப்போ திரும்பவும் விஜய் சம்மந்தமான இப்போ இத்தனை படத்தில் ஏதோ ஆனால் சமீபத்தில் எடுத்த படம் மாதிரி தான் இருக்குது. வந்து அந்த ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டதில் அதை டீகோட் பண்ண ஆரம்பித்து அது எங்கே எடுத்தது ஏது, அப்புறம் த்ரிஷா வந்தது என் உயிர் உள்ள வரையோ, இது அன்பு மாறாது, என் உயிர் பிரியவரோ ஏதோ ஒரு வாசகம்லாம் போட்டிருக்காங்க. ரைட்டு, இதை லிஃப்ட்டில் எடுத்தது ஏன், அப்புறம் வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து வாழ்த்து சொன்னாமல் மறுநாள் வாழ்த்து சொன்னது ஏன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்குது. ஒட்டு மொத்தமாக எனக்கு என்னென்னா நடிகர் விஜயாக இருந்த பொழுது இருந்த இந்த விஷயங்கள் பரபரப்புலாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரான பிறகு தான் இதை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஏறக்குறைய என்ன விஜயோடைய இமேஜை காலி பண்ணுறதற்காக இதை ஒரு ஆயுதமாக கையில் எடுத்துள்ளார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பொதுவாக விஜய் ரசிகர்கள்லாம் உண்டாயிருக்கு. இப்போ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து விஜய்க்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறவங்ககிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொல்றீங்க. மேபி இருக்கலாம் உங்களுக்கு. சார் இது ஒன்று வந்து திடீர்னு வந்து அதாவது வந்து விஜய் த்ரிஷா சம்மந்தப்பட்ட காதல் வந்து நீங்கள் கில்லி படம் காலத்திலேருந்து அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. வந்து அதில் குருவியில், ஆதியில் பல இது சொல்லலாம். வந்து தின்னு ஷூவை எடுத்து போட்டு இந்த ஷூ எங்கே இருந்தது, அங்கே ஷூ எங்கே இருந்தது, இது மாதிரி போடுறதுலாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு, அதுவும் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு. ஏன்னா விஜய் கடைசி வரைக்கும்னா என்ன, 2026 நெருக்குதல கடைசி தேர்தலுக்கு ஒரு 3 மாதம் வரைக்கும் அவர் வந்து எக்ஸ்பாலிதல் தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாரு. வெறும் அறிக்கை அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாரு. இல்லைன்னா புஷி ஆனந்த வச்சு தான் அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்க போகிறாருன்னு நினச்சிருந்தவர்களுக்கு திடீர்னு அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அந்த ஸ்பாட்டுக்கு போனது தான் பல பேருக்கு வந்து அது எரிச்சலாக ஆகிடுச்சு. என்னையா அது வந்து புதுசாக ஒரு நபரை, நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, நாம் அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ, நம்ம விமர்சனம் பண்ணிக்கிறோமோ, சட்டையை கடிச்சிக்கிறோமோ, சண்டை போட்டுக்கிறோமோ, சாக்கெட்டில் பெறணுமோ, அதை பற்றி கவலையே இல்லை. இன்னொருத்தர் வந்து உள்ளே வந்துடக்கூடாது. ஒரு சிங்கம் காட்டில் இருக்குதுன்னு வச்சுக்க, அந்த சிங்கம் வந்து ஒரு பவுண்ட்ரி போடும் தெரியுங்களா? அது
அப்படி போய் ஒரு சிங்கம் போயிட்டு ஒரு யூரின் அடிச்சுட்டு வரும் வந்து. என்னன்னா இது எங்கள் இடம், உள்ளே யாரும் வந்துடக்கூடாது. அதான் சிங்க கூட்டத்தை சேர்ந்தவர்களே உள்ளே விடாது. ஒரு ஃபேமிலியாக இருக்கும்போது இன்னொரு ஃபேமிலியை உள்ளே விடாது. மற்ற விலங்குகள் வரவே வராது. அதுக்கான காரணம் என்னன்னா, நமக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்கட்டும், நமக்குள்ளேயே என்ன வேணாலும் இருக்கட்டும். அதை தாண்டி நம்ம வந்து உள்ளே யாரையும் வெளியே விடக்கூடாது, நாமளும் வெளியே போகக்கூடாது. இங்கே அரசியல்வாதிகள் கூட அரசியல் கட்சி தலைவர்களோடு அப்படி தான் வந்து இருக்கிற வரைக்குமா நாம் வரைக்கும் நம்ம சண்டை போட்டுக்குமோ அறிக்கை கொடுத்துருக்குமோ மாட்டி மாதிரி ஒருத்தர் பொழந்துக்கிறோமோ ரைட்டு. புதுசாக ஒரு நபரை வந்து உள்ளே விடக்கூடாது அப்படின்னு. இந்த பிரச்சனை விஜயகாந்த் வரும்பொழுதும் ஏற்பட்டது. விஜயகாந்த் வரும்போது ஏற்பட்ட போது அவருக்கு நேரடியான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தாங்க வந்து. திருமண மண்டபத்தை இடிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொன்றா நான் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியை மட்டும் சொல்ல, ஆளும் கட்சியிலிருந்து எதிர்கட்சி வரைக்கும் மற்ற 3ஆம் தர கட்சிகள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து பண்ணாங்க வந்து. இதுதான் விஜய்க்கு இப்போ வந்து ஒரு நெருக்கடியை. அது என்னன்னா, இன்றைக்கி இருக்கிற அந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி இதை வந்து அந்த இமேஜ் காலி பண்ணுவோம் அப்படின்னு திட்டமிட்டு செய்த ஒரு விஷயந்தான் அது. இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்துன்னு எனக்கு தெரியவே இல்லை வந்து. உண்மை அதுதான் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியா எனக்கு வந்து இவ்வளோ அதிக அளவில் பெருகிட்டனாலே தென் ஒரு சைடு வந்து நெகட்டிவ் ஒரு ஃபேஸாக போயிட்டு இருக்குது. பட் இப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி விஜய் சார் அவர்கள் வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காது. கிட்டத்தட்ட 30 வருஷம் மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறமும் ஏகப்பட்ட அந்த ஹேட் நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ நாள் வந்து அது ஒரு நடிகராக தான் சந்திச்சுட்டு இருந்தார். ஆனால் இன்னைக்கு இந்த வருஷம் அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தா ஒரு அரசியல் தலைவராக வரும்போது கால் எடுத்து வச்சு இருக்கும் போது இப்போ தன்னுடைய பிறந்தநாளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது, அது வந்து இந்த மாதிரி விமர்சனம் ஆகுது அப்படிங்கும்போது அது அவருடைய ஒரு நாலேஜுக்கு போயிருக்காரு சார். அண்ட் போனதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோவை ஏன் வச்சுட்டு மேபி எடுத்துக்கலாம்ல, ஏன்னா அதோடைய கமெண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை அது எடுத்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்து அங்கே தான் வந்து உங்களுக்கு நீங்கள் விஜயை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கோவக்காரர், டென்ஷன் ஆகக்கூடியவர், அவர் எப்படி நம்மளாம் தெரியும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு 10 இப்போ சமீபமாக கூட பார்த்தீங்கன்னா சமீபமாக ப்ரெஸ் மீட் ஒரு ஜில்லா படத்துக்கு அப்புறம் யாரும் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ப்ரெஸ்ஸை வந்து ஜில்லாவாக அதுக்கு முன்னாடியே வந்து கிண்டியில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மீட் பண்ணார். எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து மீடியாவே மீட் பண்ணுறது கிடையாது. அந்த நேரங்களில் வந்து கொஷின் ஆன்சரே கிடையாதுன்னு தான் சொல்லி தான் கண்டிஷனோடு தான் உள்ளே கூப்பிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொஷின் ஆன்சர் வைப்பாங்க. அப்போ வந்து எஸ்எஸ்சி பக்கத்தில் உட்காந்துருப்பார். ஒரு சின்ன கான்ட்ரவர்சி கேள்வி வந்தால் கூட டக்குன்னு கோபமாகி அதை ப்ரெஸ் மீட்டை விட்டு எழுந்துக்கிற சம்பவங்கள்லாம் உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து சாம்பிள் தான், இது வெறும் டீசர் தான். இந்த படங்கள்லாம் இருக்குல்ல, இந்த த்ரிஷா கூட விஜய் கூட இருக்கிறதுலாம் இதெல்லாம் வெறும் டீசரு. இன்னும் ட்ரெய்லர் இருக்குது, மெயின் பிக்சர் இருக்குது. மெயின் பிக்சர் 50வது நாள் 100வது நாள்லாம் போஸ்டர் அடிச்சுலாம் கொண்டாடுவாங்க. அப்போல்லாம் தாங்கணும் இல்லைங்களா? அதனால் இதை டெலிட் பண்ணுன்னு சொன்னால் தான் இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். இதெல்லாம் விட்டு கலந்து போய்கிட்டே இருங்க சார். நீங்கள் அந்த காலகட்டங்களில் நீங்கள் சோஷியல் மீடியா இருக்குது இல்லைன்ற நான் வந்து எம்ஜிஆருக்கே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்துடும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவை இணைத்து பேசுகிற விஷயங்கள் இருக்குது. ஜெயலலிதா அவர்களை வந்து கட்சிகளை கொண்டு வந்த பிறகு ஆமாம் இவர் பாருங்கள் கதாநாயகி சேர்ந்து நடிச்சதுனால கொண்டு வந்துட்டாங்க, அதிமுகவை இனி வந்து எம்ஜிஆரை தாண்டி இவங்க தான் ஆளுமை பண்ண போகிறாங்களா அவர் இருந்த காலகட்டங்களே அப்படி மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதை பற்றி கண்டுக்கவே இல்லை வந்து என்னுடைய அரசியல் வாரிசுன்னு அறிவிச்சார். ஒரு காலகட்டம் ஒரு அப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள். இதில் ஒன்றும் அதுக்காக எம்ஜிஆரோடைய இமேஜ் எங்கேயாவது காலியாச்சுன்னா காலியாகலை. இது வந்து விஜயோடைய ஒரு பர்சனல் வாழ்க்கை. இந்த பர்சனல் வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது இன்றைக்கி அதெல்லாம் வந்து தட்டி விட்டு போயிட்டு இன்றைக்கி வந்து ரொம்ப சினிமாக்காரர்கள்னால் யாருன்னா லிவிங் டுகெதரில் வாழக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக வந்து ஃபேன்ஸே எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு பெரிய ஆயுதமாக வந்து விஜயை அரசியலில் தாக்கவே முடியாது. எப்படியோ சார் அரசியலில் தாக்கலினாலுமே அவருடைய இனி 2 படங்கள் இன்னும் ஒரு படம் வேறு பண்ண போகிறாரு. சினிமா இதுக்கு தாக்கி பேசுகிறாங்க. எப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நார்வேல வந்து ஒரு லீக்கடு ஒரு இமேஜஸ் ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு. த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் ஷாப்பிங் போகிறது. அதுக்கப்புறம் த்ரிஷாவோட இன்ஸ்டாகிராம் அந்த போஸ்ட் ஸ்டோரியில் வந்து ஒரு ஷூ ஒன்று இருந்துச்சு. அதை மார்க் பண்ணி விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு அங்கே நார்வே கிளம்பும்போது போட்டிருக்க ஷூவை மார்க் பண்ணி இது விஜய் அவர்கள் தான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை என்ன இது நார்வேல எடுக்கப்பட்டதால் அதில் வந்து பின்லாந்தில் எடுக்கப்பட்டதான்னு கூட நமக்கு தெரியல. மேபி வந்து நீங்கள் ஒரு சமயத்துலாம் வந்து இது ஒரு 90 காலகட்டங்கள்லாம் வந்து பொதுவாக வந்து ஒரு படப்பிடிப்புக்கு வந்து ஃபாரினுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. அந்த ஃபாரினுக்கு போகும்பொழுது அந்த ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்தே சேர்த்து ஒரு கிசு அள்ளி போட்டு போவாங்க. அது ஒரு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இல்லாத காலகட்டங்கள்லாம் இல்லைன்னா இப்போ வந்து நார்வேக்கே ஒரு படக்குழு போகிறாங்கன்னு வச்சுங்க. போகும்போது ஒரு ஏரியில் படப்பிடிப்பு நடத்திட்டு இருந்தோம். அந்த நேரம் வந்து அந்த கதாநாயகி இப்போ த்ரிஷான்னு வச்சுங்க, அந்த ஏரி தண்ணியில் -20 டிகிரியில் விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே விஜய் உள்ளே போய் குதித்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்தாருன்ட்டு ப்ரொடக்ஷன் தரப்பிலிருந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்து அதை ஹைப் பண்ணுவாங்க. அந்த படத்தோடைய ஹைப்பை நீ இன்க்ரீஸ் பண்ணுறது இப்போ இல்லாத காலகட்டம் இன்க்ரீஸ் பண்ணுறது.
ஆடியன்ஸ் என்னாடும் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் மீடியாவில் படிக்க அந்த படத்தின் மீதான கவனம் உண்டாகிடும். இதோட போகிறதில்ல வந்து இதோட சேர்ந்து ஒரு கிசுகிசுன்னு தருவாங்க வந்து என்னன்னா இந்த நடிகரும் இந்த நடிகையும் வந்து உள்ளூரில் எங்கேயும் சந்திச்சுக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் இந்த நடிகர் வேணும்னே வெளிநாடு படப்பிடிப்பு இவர் தான் கேட்டு தயாரிப்பாளரை வற்புறுத்தினார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொண்டு வருவாங்க. இது மொத்தமும் படத்தின் மேல் ஐப்பு கொண்டு வரதுக்கு தான் அது. ஸோ ஃபுல்லாகவே அவங்க பிஸ்னஸ் வந்து வளர்த்திக்கலாம். ஆமாம், இப்போ வந்து ஒரு நடிகைக்கும் ஒரு நடிகருக்கும் ஒரு ஹீரோவுக்கும் ஒரு படம் நடக்கும்போதே இவங்களுக்கு லவ்ன்ற விஷயத்தையே வந்து அந்த ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் வந்து கிளப்பி விடுவாங்க. அது இவங்களுக்கும் தெரியும். என்ன காரணம்னா அந்த எதிர்பார்ப்போடையே வந்து படத்தை பார்ப்பான் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைங்களா, இந்த சோஷியல் மீடியாக்கெல்லாம் இல்லை பார்ப்பான். அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாளில் அப்படிலாம் எதுவும் இல்லை எங்களுக்குள்ள, நாங்களாம் தனித்தனியாக நான் இந்த படத்தில் அந்த படத்தில் நடிக்கிறேன்ட்டு சர்வசாதாரணமாக போயிட்டுருப்பாங்க வந்து. இது அந்த காலத்துலேருந்து வந்து இப்போ வந்து இதெல்லாம் ஏமாற்றவே முடியாது வந்து. மேபி போயிருக்கலாம், ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்கலாம், ஒரு ஷாப்பிங் போயிருக்கலாம், இதுவாகிருக்கலாம். அதை இவ்வளோ காலம் இல்லாமல் இப்போ எடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னா டிவிகே. இந்த டிவிகேன்னு சொல்லும்போது கூட இதை கூட விட்டு வைக்கலைங்க வந்து த்ரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷன் போட்டு வச்சுக்கிறாங்க. அதையும் கொண்டு வந்து இது பண்ணுறாங்க. இது ஒட்டுமொத்தமாக என்ன, இது வந்து இப்படி நீங்கள் பண்ண விஜய்க்கு தான், விஜயோடைய கட்சிக்கு தான் பலமாக மாறும். ஸோ இது வந்து ஒரு திட்டமிட்டு தான் விஜயை சரிக்கிறதுக்காக மேபி அதுதான் தெரியுது நல்லாவே வந்து. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து சார் நீங்கள் ஒரு ஹீரோ, உங்களுக்கு ஒரு ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல எங்கேயோ இடத்துல புகைப்படம் எடுக்கிறீங்க. புகைப்படம் எடுப்பது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. செல்ஃபோன் இல்லாத காலத்தில் வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தான் வந்து எடுப்பார் வந்து. அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபருக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு உண்டு தெரியுங்களா வந்து. ஆமாம், அவர் எடுக்கிற ஸ்டில்லு தான் வந்து பத்திரிகைகளுக்கு போவோம். அவர் எடுக்கிற ஸ்டில்லு தான் அவங்களுக்கும் வேணும். ஆனால் பிரிண்ட் போட்டு கொடுங்கண்ணே அப்படின்வாங்க வந்து. அவருக்காக வெயிட் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சர்வசாதாரணமாக ஒரு விஷயமாவது எங்கேயோ போகிற இடத்துல டக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ அதை டீகோட் பண்ணுற அளவுக்கு என்ன காரணம் என்ன? லிஃப்ட்டுக்குள்ளே ஏன் இருக்கிறீங்க? நீங்கள் வந்து ஜூன் 22ஆம் தேதியில் 23ஆம் தேதி வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அதில் வேறு ஒரு வேர்டிங்லாம் போட்டு ஒரு பாட்டிலேருந்து ஒரு சாங்கில் வச்சு நான் உயிர் உள்ள வரை உங்களை நான் வந்து விரும்புவேன், என் அன்பு மாறவே மாறாதுன்னு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சின்னதாக ஒரு விஷயம் சார். நம்ம வந்து த்ரிஷா வந்து ஒரு நடிகையாக இல்லாமல் ஒரு சராசரியான ஒரு பெண்ணாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு 41 வயசு, ஒரு சராசரி பெண்ணிற்கு 41 வயசு, 41 42 வயசில் திருமணம் ஆயிருந்துன்னு வச்சுங்க. ஒரு 20 வயசில் இன்றைக்கி பசங்கள்லாம் காலேஜ் போயிட்டுருப்பாங்க. ஒரு 18 19 வயசில் திருமணம் ஆயிருந்ததுன்னா பேரம்பத்தி எடுத்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட ஒரு மணலில் நீங்கள் 1000 தான் த்ரிஷா வந்து பன்னீரில் குளிக்கலாம், பாதம் சாப்பிட்லாம், BMW காரில் போகலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணாக ஒரு வழின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வந்து 1000 தான் இருந்தாலும் அது ஈஸியாக நம்ம வந்து கடந்து போக முடியாது. நீங்கள் கோடிகளில் சம்பளம் வாங்கலாம். இதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நீங்கள் பாட்னு அடித்து விட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் வந்து. ஒரு பக்கம் இது போயிட்டு இருக்கும்போது இறுதி கேள்வியாக வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களோட ட்விட்டர் வலைத்தளத்தில் டிவிகே அந்த இதில் வந்து நன்றி சொல்லியிருந்தார். அதில் சொல்லியிருக்கும் போது குறிப்பிட்டவா டிஎம்கே தவிர பாக்கி எல்லா கட்சி பேரையும் வந்து ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவர் அரசியலுக்குள்ளே வந்தனால, அரசியல் தலைவரானால அரசியல் ரீதியாக எல்லா கட்சியிலையுமே வந்து நன்றி தெரிவிச்சுட்டு டிஎம்கே மட்டும் அப்படியே விட்டுட்டாரு சார். இது எப்படி சார் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே எங்களுக்கு வந்து எதிரி இவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் அப்படி வச்சுக்கிறத விட இவர் வந்து ஆளுங்கட்சி எதிர்ப்பாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் இருந்துட்டு இருந்தது. இவர் ஆளுங்கட்சி எதிர்க்க மாட்டார், ஆளுங்கட்சி எதிராக பேச மாட்டார், அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு ஒரு கோட் படத்துக்கு பிரச்சனையாக கூட மாறணும்னு கூட நம்ம கூட பேசியிருந்தோம் வந்து. மேபி அரசியல் களத்துக்குள்ளே அதான் வரலன்னு. ஆனால் அந்த கள்ளச்சாராய விஷச்சாராய விவகாரத்துக்குள்ளே முதல் நாளாக போய் நீங்கள் உள்ளே இருக்கும்பொழுது அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு விஷயமாக தானே மாறுது. அப்படின்னு அவங்க எப்படி வாழ்த்து சொல்லுவாங்க உங்களுக்கு? அப்போ வாழ்த்து சொன்னவங்களுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த பிறந்த நாளுக்கு ஒரு நடிகர் விஜயாக இருந்தவருக்கு வந்து தமிழ் சினிமா, இந்திய சினிமாவிலிருந்து வாழ்த்து, ஷாருக்கான்லாம் வாழ்த்துப்பட்டிருந்தார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பிறகு எல்லாருடைய கவனம் வந்துடுச்சு. உள்ளுக்குள்ளே ஒரு கார்டு இருந்தால் கூட சரி, ஒரு டோக்கனை போட்டு வைப்போன்ற மாதிரி ஒரு வாழ்த்தை போட்டு வைப்போமே அப்படின்னு போட்டிருக்காங்க வந்து. இது ஒன்றும் இல்லை, இதன் பிறகு இருக்குது பாருங்கள் வந்து. இது அடுத்தடுத்து கோட் ரிலீஸ் ஆகி அப்புறம் ஒரு மாநாடு ஒன்று நடத்த போகிறாரு. மாநாடுக்கு அப்புறம் தளபதி 69 நடிச்சுட்டு நெருக்கத்தில் 2026இல் இவர் எந்த மாதிரியான ஒரு அரசியலை பண்ண போகிறார், எப்படி மக்களிடம் போய் சந்திக்க போகிறார், எப்படி இவருடைய பிரச்சாரம் இருக்க போகுது, யாருடன் கூட்டணி வச்சுக்க போகிறார் அப்படின்ற நெருக்கம் வரும்பொழுது தான் இவருக்கான எதிர்ப்பு, டிவிக்கான எதிர்வினைகள் தொடரும். பார்ப்போம் சார். எதிர்ப்புகள் அதிகமாகும் போது தான் உண்மையான சப்போர்ட் எத்தனை பேர்த்துக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு தெரியும். இன்றைக்கி 1000 பேர் எதிரிகளாக மாறலாம், பட் இருந்தாலும் தளபதி விஜய்க்கு பின்னாடி அவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் நிற்கிறாங்க. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம்.